லாஸ்ட் ஃப்ரைடே ஜாயின் பண்ணீங்க தானே நீங்க? நீங்க 2 பேரும் இருந்தீங்க தானே? எஸ் மேம். ரவன் சார். ஓகே. ஓகே. So how was that என்ன பண்ணீங்க அந்த கிளாஸ்ல? Did you continued with the homework, right? எஸ் மேம். எப்படி இருந்தது? முடிச்சிட்டீங்களா எல்லாரும் 2 பேரும் ஹோம்வொர்க்? மேம் அந்த கிளாஸ்ல கடைசி 2 ப்ராப்ளம்ஸ் 4th 5th ட்ரை பண்ணேன் மேம். கடைசி 2 ப்ராப்ளம் ட்ரை பண்ணனும் மேம். ஓகே. இன்னும் பண்ணணும் அப்ப ப்ராப்ளம்ஸ். ஓகே. சோ பண்ணலாமா? சோ நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணி காமிக்கிறீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? மேம் நான் You can 6th take क्वेश्चन turns. ட்ரை பண்ணிருக்கேன் மேம். ஓகே. ஷேர் பண்ணி காமிங்க. ஓகே மேம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா மேம்? விசிபிளா இருக்கு. ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ see the மெசேஜ். என்ன ப்ராப்ளம் என்ன? ஒரு வாட்டி எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ப்ராப்ளம் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க மேம். இன்புட்டா மெசேஜ் கொடுத்துருவாங்க மேம். எக்ஸாம்பிளுக்கு ஐ லவ் இந்தியா கொடுத்துருவாங்க மேம். அப்புறம் வந்து அவங்களே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருவாங்க மேம். லைக் இந்த ஸ்டார் போட்டு வித் ஒயிட் ஸ்பேஸ் வர கொடுத்துருவாங்க மேம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இப்போ 3 ஸ்டார் இருக்குன்னா அந்த மெசேஜ்ல ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பிரிண்ட் ஆகணும் மேம். 3 கேரக்டர்ஸ். ஓகே. எக்ஸ்பெக்ட் ஒயிட் ஸ்பேஸ் மேம். அப்புறம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது. எஸ் மேம். ஓகே. காட் இட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த பேட்டர்ன் என்னன்னு பார்க்கணும். குடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்கணும். அது வந்து பேட்டர்ன் படி ரிப்பீட் பண்ணணும். ஓகே. மேக் சென்ஸ். ஓகே. சோ என்ன பண்ணி முடிச்சீங்களா? இன்னும் பண்ணி முடிக்கலையா? ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நான் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன் மேம். ஓகே. நிகிஷ் நீங்க பண்ணீங்களா இது? எஸ் மேம் பண்ணேன் மேம். ஆனா எனக்கு என்ன வந்துச்சுன்னா அந்த இந்தியால கடைசில ஏ வருதுல மேம். சோ எனக்கு அந்த ஏஏவா அந்த பேட்டர்ன்ல ஃபில் ஆகுது மேம். பின்னாடி லாஸ்டா இருக்கிறது. நீங்க மறுபடியும் ஐ லவ் இந்தியா மெசேஜ் அந்த பேனர் மாதிரி ரிப்பீட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு. எஸ் மேம். கடைசி அந்த ஓகே. காட் இட். அதாவது நீங்க வந்து மறுபடியும் அந்த முடிஞ்ச உடனே அந்த மெசேஜ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க. அது பண்ணல. ரைட்? ஓகே. சோ மகேஷ் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு காமிங்க அவருக்கு. மேம் அந்த அவுட்புட் பாருங்க மேம். கரெக்ட்டா வந்திருக்கு. வெரி குட். கரெக்ட்டா வந்திருக்கு. சோ நீங்க காமிங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் மெசேஜ் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் எடுத்த உடனே ஐ லவ் இந்தியான்னு. அப்புறம் பேட்டர்னையும் அப்படியே இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மெசேஜ்ல உள்ள ஒயிட் ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணனும். சோ இதுக்கு வந்து இந்த ரீப்ளேஸ் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். சரி. வெரி குட். அப்புறம் வந்து ஒரு ட்ராக்கிங் வேரியபிள் வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா அந்த மெசேஜ்ல உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் ட்ராக் பண்ணிட்டே வரும். இப்போ வந்து அந்த மெசேஜோட லென்த்தையும் வாங்கிட்டேன். எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியறதுக்காக லென்த் வாங்கிக்கிட்டீங்க. எஸ் மேம். இது வந்து -1 ஏன் போட்டிருக்கேன்னா அது ஒரு இண்டெக்ஸ் வெர்ஷன் காண்டி மேம். 0ல இருந்து வரும்ன்றதுக்காக. எஸ் மேம். இப்போ வந்து அந்த பேட்டர்ன்ல ஒவ்வொரு கேரக்டர் ட்ராவர்ஸ் பண்ணிட்டே வரேன் மேம். சோ ஃபார் லூப் போட்டுட்டேன். இப்போ அது வந்து ஸ்டாரா இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ்ல லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகணும் மேம். அந்த ட்ராக் வேரியபிள் அந்த மெசேஜ் வந்து நீ அந்த இண்டெக்ஸ் மாத்தி இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போற. எஸ் மேம். வெரி குட். இப்போ இந்த ஸ்டார் இல்லாம ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்க ஒயிட் ஸ்பேஸ் விட்டுறணும் மேம். ஆமா அதே தான் பிரிண்ட் பண்ணனும். ஓகே. இப்போ இந்த இஃப் எதுக்குன்னா அந்த ட்ராக் வேரியபிள் வந்து இந்த ஃபுல் இந்த மெசேஜ் லென்த்தை விட இந்த அதிகமா போயிடுச்சுன்னா மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கிட்டேன் மேம். மறுபடியும் ஐலயே வந்து ஓகே. அங்கதான் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க நிகிஷ். இவங்க வந்து மறுபடியும் ரீசெட் பண்ணனும் லெட்டர்ஸ். எஸ் மேம். ரைட்? சோ உங்களுக்கு காமிங்க. சோ நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க மகேஷ். ஐ ரியலி லைக் நீங்க ஒவ்வொரு வாட்டி உங்களோட ப்ராப்ளம் சால்விங் இது பார்க்கும் போதும் ஐ அம் ஆக்சுவலி ஹாப்பி டு see எவ்வளவு சிம்பிளா இவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஐ ரியலி லைக் இட். ஹவ் யூ டிட் இட். லைக் அந்த இதுலயும் பார்த்தேன் நான் நீங்க அந்த டீக்ரிப்ட் பண்ணதும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. So I think அது வந்து கத்து கொடுக்க முடியாது. That's something you have it in you to make it very simple a problem. ஓகே மேம். ஓகே நிகிஷ் நீங்க பாருங்க நீங்களது காமிங்க. நீங்க எங்க தப்பு பண்ணிருக்கீங்க நீங்களே இப்ப ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம். ஓகே மேம்.
எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? இது மாரி நீங்க ஸ்கூல்ல பண்றீங்களா? இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க இப்ப யூசுவலி பண்ணுவீங்களா ஸ்கூல்லன்னு கேட்கிறேன். இல்ல மேம். இல்ல மேம், இல்ல. இல்ல மேம். ஓகே. நல்லா இருக்கா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மேம். வெரி குட். மேம் நான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன் மேம். அதுக்கப்புறம் ஓகே. இன்னைக்கு காலையில வந்து நான் ட்ரை பண்ண பார்த்தேன் மேம். ம். ஸோ அதனால அந்த கோட ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டேன் மேம் ஃபுல்லா. ஓகே. சோ ஸோ எப்பவுமே காமெண்ட் பண்ண பரவால்ல. இப்ப நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க இப்போ. இப்போ வந்து நம்ம தான் டைம் இருக்கே. சோ லெட்ஸ் சி. நீங்க என்ன பண்றீங்க? ரேஞ்ச் பாக்குறீங்க. லென்த் விச் இஸ் ஆல்சோ ஓகே குட். அப்புறமா மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க. எஸ் மேம். எடுத்துட்டு நீங்க வந்து அந்த ஒரு நீங்களும் சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆனா என்னன்னா நீங்க ஃபுல்லா இன்னும் வந்து அந்த ரீசெட் பண்ண உங்களுக்கு தெரியல. எஸ் ரைட்? மேம். ஏன்னா எஸ் மேம். நீங்க வந்து அந்த ஃபார் லூப்ல வந்து யூ ஆர் லிமிட்டிங் யுவர்செல்ஃப் வித் ஒன் மெசேஜ். எஸ் கரெக்ட்? மேம். எஸ் சோ மேம். அத வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த ஃபார் லூப்பயே ஓகே இது வந்து நீங்க அதுதான் எவ்ரிபடி திங்க்ஸ் டிஃபரெண்ட்லி ரைட்? நீங்க வந்து வேற விதமா திங்க் பண்ணிருக்கீங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த இன்னர் ஃபார் லூப் மறுபடியும் ரீசெட் ஆகணும் உங்களுக்கு. எஸ் மேம். கரெக்ட்? எப்ப எஸ். ரீசெட் ஆகணும்? அந்த மெசேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா ரீசெட் ஆகணும். சோ அதே மாரி இந்த லாஜிக்லயே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத வச்சுக்கிட்டு திங்க் அபௌட் ஹவ் வில் யூ ஃபிக்ஸ் இட். ஓகே மேம். சோ மகேஷ் நீங்க பாக்குறீங்களா இவர் எப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபார் லூப்ல பண்ணிருக்காரு. ஒரு லெட்டரையும் எடுத்து. எஸ் மேம், எஸ். ம்.
ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்லயும் செகண்ட் ஃபார் லூப்லயும் ஐன்ற வேரியபிள் 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க. அது கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ? ஸோ இது வந்து இந்த ஃபார் லூப் தான் இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆகுது இருந்தது. ஸோ இங்க வந்து நம்ம வெளியில வரல, சரி ஓகே. லூப்புக்குள்ளதான் இருக்குது ஃபுல்லா. ஓகே ஓகே ப்ரோ. இங்க என்ன எரர்னா இன்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமிக்குது, அதான் வேற ஊர்ல. Syntax. சோ நீங்க வந்து நிகேஷ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல என்ன பண்றீங்க, அந்த பேட்டர்ன் முடியற வரைக்கும் யூ ஆர் கோயிங் டு லூப், கரெக்டா? அதாவது இப்ப அந்த பேட்டர்ன் வந்து 1 2 3 எவ்வளவு 20 இருந்ததுன்னா 20 டைம்ஸ் அந்த ஃபார் லூப் வந்து போகுது, கரெக்டா? சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் அது. சோ அந்த ஒரு கேரக்டரும் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, அந்த கேரக்டருக்கு பதிலா அந்த பேட்டர்ன்ல இருக்கிற அந்த அந்த பேட்டர்ன் பதிலா நீங்க வந்து அந்த மெசேஜோடைய இது எழுதணும். ஃபர்ஸ்ட் இது ஒவ்வொரு லெட்டரா ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒரு லெட்டரா ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது ஸ்பேஸ் வரணும், ஸ்டார் இருக்கும்போது தான் வரணும்ல. இப்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் லூப்ல என்ன பண்றீங்க, அந்த மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க, கரெக்டா? எஸ் மேம். அப்போ அந்த ஐ லவ் இந்தியா அப்படின்றது வித்தவுட் ஸ்பேசஸ் அதுல இருக்கு, எஸ் மேம். கரெக்டா? ஆனா பேட்டர்ன்ல ஸ்பேசஸ் இருக்கு தானே? எஸ் மேம். இப்போ நீங்க வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டார்ஸ்ல ILO வந்துரும், கரெக்டா? எஸ் மேம். அப்புறம் ஸ்பேஸ் கிட்ட என்ன வரும், V வந்துரும் தானே? எஸ் மேம். நீங்க ஆனா ஸ்பேஸ் இக்னோர் பண்ணணும் தானே? ஆமா. தட்ஸ் ஒன் திங். ஓகே, சோ அது ஒரு தப்பு. இன்னொன்னு வந்து நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் பில்டிங் தட் ஸ்ட்ரிங், ரைட்? ஸ்ட்ரிங் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்ட்ரிங் இனிஷியலைஸ்னால அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங் ஒன்னொன்னும் வந்து அந்த கேரக்டரால இன்கிரிமெண்ட் பண்றீங்க. எந்த கேரக்டரால? அந்த மெசேஜோடைய இண்டெக்ஸ் ஐ. அந்த மெசேஜ் வந்து ஐ லவ் இந்தியால இருந்ததுன்னா அந்த வித்தவுட் ஸ்பேஸ் மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ்ல இருந்து இண்டெக்ஸ் ஆஃப் தட் ஐ, மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ் ஆஃப் ஐய வந்து நீங்க போடுறீங்க. அங்க ஐ இல்ல, ஐ வந்து என்ன ஆகும், 0 1 2 3 போகும், கரெக்டா? எஸ் மேம். நீங்க ஆனா எதை வந்து நீங்க ஸ்ட்ரிங்கா போடுறீங்க,
அந்த மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ் ஆஃப் ஐ, அதாவது அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஆஃப் ஐ தானே நீங்க வந்து யூஸ் பண்ணணும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும்போது பிரிண்ட் பண்ணி பாருங்க. Before you do, comment out the syntax errors you are getting. First, நீங்க என்ன பண்றீங்க, ஐல என்ன இருக்கும், மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஐல என்ன இருக்கும்ன்றத பிரிண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே right? So the way to debug is either you do debug or you put print statements. Whichever way, whatever way help works for you, do it. ஓகே. So நீங்க வந்து string plus equal to I ன்னு பண்ணும்போது என்ன பண்றீங்கங்க, I வந்து நம்பர் இல்ல, ஐ வந்து இதுதான் மேம், ஸ்ட்ரிங் தான் மேம், ஒவ்வொரு லெட்டரா இதாகும் மேம். நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் மேம். So okay, so அது வந்து I, okay, so நான் அங்க பார்க்கல. So you are saying for I in string, not range. Okay, அது பார்க்கல நானு, ஃபர்ஸ்ட் ஐ தான் பார்த்தேன் நானு. ஓகே, சோ பிரிண்ட் ஐ பண்றீங்க. ஓகே, சோ ஸ்ட்ரிங் will be string plus equal to I. ஆனா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணனும் ஸ்பேஸ் வரும்போது, கரெக்ட்? எஸ் மேம். சோ அந்த செக் வேணும் உங்களுக்கு. நீங்க அந்த சின்டாக்ஸ் எரர் இருக்கிறதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. மேம் அது லைன் 1ல காமிக்குது மேம், லைன் 1ல எங்கயோ அப்ப ஃபார் லூப் ஏதோ க்ளோஸ் ஆகல பாருங்க. ஓகே மேம், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்றேன் மேம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த வேர்ட்ஸ் மட்டும் தனியா எடுத்துக்கிறேன் மேம். இந்த ஐ எல் ஓ சரி, அந்த அது வந்து மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ்ல இருக்கு, கரெக்ட்? எஸ் மேம். எஸ் மேம். சரி, ஆமா. ஆனா நீங்க பேட்டர்ன் தான் நீங்க எழுத போறீங்க, நாட் ஃபார் லூப் ஃபார் மெசேஜ் வித் இல்ல. நீங்க எழுதுறது வந்து பேட்டர்ன் வச்சு தானே எழுதணும். ஆமா மேம். சோ அப்ப ஐ இன் மெசேஜ் வித்தவுட் ஸ்பேஸ் எப்படி பண்ணுவீங்க? ஃபார் ஐ இன் பேட்டர்ன் தானே பண்ணணும். ஆமா மேம். So for I in pattern, என்ன பண்ண போறீங்க? So அந்த நீங்க வந்து ஒரு string வந்து you are putting together, right? So string plus equal to message without space of I, right? சோ நான் இப்ப பிரிண்ட் பண்ணி பாத்துக்கிறேன். சோ நீ அத ஜஸ்ட் அத போட்டுட்டு பிரிண்ட் பண்ணி பாத்துக்கோ. எஸ் மேம். So just run this. You will see where you are and then you can fix it. சோ மறுபடியும் இன்வாலிட் சின்டாக்ஸ் வருது. சோ எதுவும் ப்ராப்ளம் நினைக்கிறேன் மேம். சோ அந்த மாதிரி மகேஷ், நீங்க எப்படி இண்டெக்ஸ் பண்ணிருந்தீங்க உங்களுடைய கேரக்டரை? அந்த மெசேஜ் கேரக்டர் தானே மேம், ஐ லவ் இந்தியா. இல்ல நீங்க அந்த ஒரு கேரக்டரா அத வந்து நீங்க இது பண்ணும்போது how did you refer to it? ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன் ட்ராக்னு. ஆனா அந்த ட்ராக் வந்து அந்த 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 லெட்டரை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண மேம் your video is lagging மேம். ஹலோ, கேக்குது மேம்.
சாரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே மேம். ஹலோ கேக்குது மேம். கேக்குது மேம். ஹலோ கேன் யூ ஹியர் மீ நவ? எஸ் மேம். சாரி சடனா ஃபுல்லா டிராப் ஆயிடுச்சு எனக்கு கனெக்ஷன். யா சோ அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மெசேஜ் வித்அவுட் ஸ்பேஸ் ஆஃப் ஐ தட் ஷுட் வொர்க் ரைட். ஓ நீங்க வந்து ஐயின் பேட்டர்ன் போட்டிருக்கீங்க. சாரி சாரி Yes. சாரி. அதுதான் தப்பாகுது. ஓகே. சோ நீங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் மெசேஜ் வித் அவர் ட்ராக் பண்ணார் இல்லையா, அது மாதிரி நீங்க இன்னொரு வேரியபிள் வச்சுக்கணும் அந்த மெசேஜ் வித்அவுட் ஸ்பேஸ் உடைய இண்டெக்ஸ்க்கு. அது வந்து நீங்க 0வா இனிஷியலைஸ் பண்ணணும். அதை இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். லைன் 13ல நீங்க ஸ்ட்ரிங் இனிஷியலைஸ் பண்றீங்களா, அதே மாதிரி மெசேஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க ஒரு வேரியபிள். அது வந்து 0வா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க நீங்க அந்த ஃபார் லூப்ல வந்து ஃபார் ஐ இன் பேட்டர்ன் போட்டதுனால அது வந்து கேரக்டர் வருது இல்லையா, அது Yes, ma'am. Character 0வா தான். அதான். சோ இங்க வந்து அந்த மெசேஜ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஐ பதிலா. அந்த மெசேஜ் வித்அவுட் ஸ்பேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஐ யூஸ் மெசேஜ் இண்டெக்ஸ். சோ இப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபார் லூப்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் 0th பொசிஷனுக்கு 0 வரும். கரெக்ட்டா? Yes, ma'am. 1க்கு 1 வரும், 2க்கு வரும். அந்த மாதிரி அது வந்து அட்லீஸ்ட் வந்து இட் வில் கோ ஃப்ரம். சோ நீங்க அந்த மெசேஜ் இண்டெக்ஸை வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா. லைன் 16ல நீங்க அந்த மெசேஜ் இண்டெக்ஸ் 0 பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து 1க்கு போகணும்ல, சோ அதை இன்கிரிமெண்ட் பண்ணணும் நீங்க அந்த மெசேஜ் இண்டெக்ஸ். மெசேஜ் இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு எங்க நீங்க நிறுத்துவீங்க அந்த மெசேஜ் இண்டெக்ஸ்? எப்போ வந்து அதோட இண்டெக்ஸ் முடிஞ்சு போயிடும்? சோ மெசேஜ் இண்டெக்ஸ் எப்ப முடியும்னா அந்த எல்லாமே கேரக்டர்ஸ் முடிஞ்சு போயிடணும்னே. சோ அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், அத ரீசெட் பண்ணணும்ல. எஸ் மேம். அதை செக் பண்ணுங்க. அது எப்படி செக் பண்ணுவீங்க? மெசேஜ் இண்டெக்ஸ் முடிஞ்சு போயிடுச்சான்றதுக்கு எப்படி செக் பண்ணுவீங்க? மேம் இப்ப மெசேஜ் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் லென்த் ஆஃப் மெசேஜ் மேம். கரெக்ட். லென்த் ஆஃப் மெசேஜ் வித்அவுட் ஸ்பேஸ். எஸ் மேம்.
அங்க லென்த்துக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் மேம். சரி. மேம். லென்த் வந்து மேபி இட்ஸ் ரிசர்வ்டு வேர்டு. ஸோ மெசேஜ் லென்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. சோ உங்களுக்கு லென்த் வரும்போது லென்த் எப்படி வரும்? இப்போ 5 கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா 5ன்னு வரும்ல. ஆனா நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து 0 to 4 போகும். சோ அதனால அதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட்? எஸ் மேம். சோ அதனால லென்த் மெசேஜ் வித்அவுட் ஸ்பேஸ் -1 போட்டுக்கோங்க அங்க. ஓகே. சோ அப்புறமா இன்னொன்னு நீங்க என்ன பண்ணணும்? ஒயிட் ஸ்பேஸ் வந்ததுன்னா அந்த வந்து இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? இன்கிரிமெண்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா? இப்போ வந்து அந்த ஸ்டார் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து அந்த லைன் 18 எக்ஸிக்யூட் ஆகணும். கரெக்ட்? எஸ் மேம். அப்போ ஸ்டார் இல்லன்னா என்ன வரணும்? அது என்னவோ அதேதான் வரணும். பண்ணிரணும் மேம். அதாவது ஸ்பேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு மெசேஜ் வந்து அடுத்த இண்டெக்ஸ்க்கு மாறணும். ஆமா. சோ அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஏன் மாறணும்? அடுத்த இண்டெக்ஸ் மாறக்கூடாது, ரைட்? சோ அந்த லைன் 18ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? யூ ஆர் இன்கிரிமெண்டிங் வித் 1 அந்த ரீப்ளேஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? எஸ் மேம். அந்த இடத்துல. சோ அப்ப நீங்க என்ன பார்க்கணும் அங்க? அந்த I இன் பேட்டர்ன். அந்த I வந்து என்னன்னு பார்க்கணும். I வந்து ஸ்டாரா இருந்ததுன்னா அந்த லைன் 18 எக்ஸிக்யூட் ஆகணும். ரைட்? எஸ் மேம். I ஸ்டாரா இல்லன்னா என்ன பண்ணும்? அந்த string will be string plus equal to I. Whatever that space is, correct? எஸ் மேம். சோ அந்த லைன் 18 வந்து நீங்க ஒரு if statement குள்ள போடணும். எஸ் மேம். ஸ்டாரா இருந்ததுன்னா இது பண்றீங்க. எல்ஸ் என்ன பண்ணணும்? Else it would be whatever that space is, like string plus equal to I. சோ கரெக்ட்டா வருமா இப்போ? எஸ் மேம். ரன் பண்ணி பார்த்தறலாம். சோ டெர்மினல்ல இருக்கு ஒரு நேரம். எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. ரன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? என்னன்னு தெரியல. ரன் ஆக மாட்டேங்குது. எரர்னு வருது. சோ மேல இருக்கிறது ஏதாவது கமெண்ட்ஸ் தப்பா கொடுத்திருக்கீங்களா? சோ நான் இத கூட எரேஸ் பண்ணிறேன் மேம். என்ன போட்டு பாரு. I don't know what you have there. எஸ் மேம். என்ன எரர் வருது? என்ன எரர்னு இல்ல மேம். இன்வாலிட் சின்டாக்ஸ் மட்டும் வருது மேம். சின்டாக்ஸ் எரர்னு. லைனும் காமிக்க மாட்டேங்குது. சோ நான் டீபக் வேணா பண்ணி பார்க்கறேன். அதுல நான் எஸ் மேம். வந்ததா கரெக்ட்டா? எஸ் மேம். இங்க ஏ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு மேம். ஏன் ஸ்கிப் ஆச்சுன்னு பாரு. எஸ் மேம். ஏ ஸ்கிப் ஆயிடுது மேம். சோ எனக்கு தெரிஞ்சு லென்த்ல எதுவும் இதா எடுக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே.
ப்ரோ உங்க இஃப் மெசேஜ் இண்டெக்ஸ் இக்குவல் டு போட்டிருக்கீங்கல்ல லைன் 13ல ஆமா. அது கிரேட்டர் தென் போடுங்க. எஸ். ஏன்னா இன்கிரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க செக் பண்றீங்கல்ல. ஆமா மேம். முன்னாடி செக் பண்ணிருந்தீங்கன்னா அது நம்ம ஈக்குவல் டு வந்து போட்டுருக்கலாம். ஈக்குவல் டு போட்டுருக்கலாம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இல்ல கிரேட்டர் தென் தான், வெறும் கிரேட்டர் கிரேட்டர் தென். தென் அங்க. ஓகே மேம், கரெக்ட்டா. ஓகே குட். ஓகே சோ இன்னொன்னு, நீங்க உங்க எல்லாருக்குமே GitHub தெரியுமா? Do you guys know what GitHub is? No ma'am. ஓகே. இன்னும் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் லெசன்ஸ் இருக்கா? எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இந்த கடைசி ப்ரோகிராம் மட்டும் பண்ணணும். அது ஸ்பேஸ் எப்படி வரும்னே தெரியல. லாஸ்ட் ஒன் மட்டும் சரியா இது புரிய மாட்டேங்குது. ஓகே சரி. யாரு நீங்களே நிகிஷ் நீங்களே ஷேர் பண்ணி காமிக்கிறீங்களா? என்ன முதல்ல ப்ராப்ளம் காமிங்க, நான் பார்க்கணும் என்னன்னு தெரியாது எனக்கு. ஓகே மேம். இதான் ப்ராப்ளம். Same as above, but the patterns can be multi-line. Message I love India, pattern can be this is a test. Output வந்து அந்த மாதிரி வரணும். So spaces வரலாம் பேட்டர்ன்ல, அதையும் நீங்க கேப்சர் பண்ணணும் அப்படிங்கறாங்க இன்புட்ல, ரைட்? எஸ் மேம். ஓகே. சோ இது வந்து மல்டி லைன், கரெக்ட்டா? எஸ் மேம். சோ இன்புட் இந்த மாதிரி இருக்கும், அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். சோ மல்டி லைன் ரீட் பண்ணோம்னா நீங்க எப்படி பண்ணீங்க? ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணீங்களா ரெண்டு பேர்ல யாராவது? எஸ் மேம், பண்ணி பார்த்தேன். எரர் வந்துச்சு மேம். இந்த மல்டி லைன் வந்து இது பண்ண முடியாது, ஸ்பேसेस இது பண்ண முடியாது வந்துச்சு மேம். சரி ஒரு நிமிஷம். சோ நீங்க வந்து நான் இதுதான் பண்ணி பார்க்கணும். ஐம் ட்ரைங் டு ரீட் கூகுள் பண்ணி பார்க்கறேன். சோ இப்போ வந்து ஒரு மல்டி லைன் ஸ்ட்ரிங் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னு சொல்லுது? minus equal to okay, while true, try line equal to input except end of error, content start append line. Okay. So இது வந்து இன்புட் நீங்க வந்து உள்ளேயே கொடுக்குறீங்களா இல்லனா first of all? இன்புட் உள்ளே கொடுத்துறேன். ஸ்ட்ரிங். ஓகே. சோ நான் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்கிறேன். சரி, இப்ப இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்க வந்து இன்புட்டும் பேட்டர்னும் உள்ள வந்து நீங்களே வாங்கிட்டீங்கல்ல, யூ ஸ்டேட்டட் இட், கரெக்ட்? எஸ் மேம். அது மாதிரி தான் நம்ம பண்ணணும், கரெக்ட்டா? அதான் சொல்ல வரேன். சோ நீங்க இன்புட் வந்து எழுதும் போதே மல்டிபிள் லைன்ஸ்ல இருக்கணும் அசைன்மென்ட் உங்களுக்கு, ரைட்? எஸ் மேம். ஓகே ஓகே. So I'm just trying to see. Okay. So ஒரு initialize multi-line variable பண்ணணும் நம்ம, கரெக்ட்டா? Use triple quotes to create a multi-line string. I'll give you examples. அது கமெண்டா ஏதாவது மேம்? இல்ல இது வந்து எப்படி கொடுக்கணும்னா சொல்லுது. Okay, so this is how you need to give the characters. I'll show you. நான் வந்து இந்த லிங்க் கொடுக்கிறேன், நீங்க வந்து பாருங்க. I will put the link. நீங்க அதை ஓபன் பண்ணுங்க இங்க இந்த செஷன்ல. அப்ப வந்து நான் சாட்ல போடுறேன், சரியா? ஓகே மேம். ட்ரை பண்ணலாம் அது மாதிரி. சோ இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க. சோ இங்க கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழே போங்க, ஸ்க்ரோல் டவுன். சோ see that
சோ ஒரு Yes. மல்டி லைன் பண்ணணும்னா அந்த லைன் ஈக்குவல் டு ஸ்லாஷ் n போட்டு கொடுத்திருக்காங்க பிளஸ் இன்னொரு லைன் யூ see that அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லைன்னா இன்னும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா த்ரீ கோட்ஸ் கொடுத்து இருக்கு Yes, ma'am. கரெக்டா Yes, ma'am. ரைட் சோ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரைட் சோ பேசிக்கலி நீங்க வந்து உங்களுடைய இன்புட் ஸ்ட்ரிங் ஒன்னு இருக்கும் உங்களுடைய பேட்டர்ன் ஸ்ட்ரிங் ரெண்டு இனிஷியலைஸ் பண்ணணும் கரெக்டா Yes, ma'am. சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ நம்ம ஸ்லாஷன் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம் மேம் நாங்க ஓகே எப்படி வேணா ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு இருக்குல்ல ஓகே மேம் முதல்ல அது இனிஷியலைஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்க கரெக்டா பிரிண்ட் ஆகுதான்னு பிஃபோர் வி ஈவன் யூஸ் இட் சரியா ஓகே மேம் ஸ்ட்ரிங் பேட்டர்னே பிரிண்ட் பண்ணி பார்க்க சொல்றீங்களா மேம் print that string and see எஸ் மேம் எஸ் மேம் அதான் பேட்டர்ன் அசைன் கரெக்ட்டா ரெண்டுமே பேட்டர்னை பிரிண்ட் பண்ணி முதல்ல இன்புட் கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி பாருங்க அப்போ we will know இது கரெக்ட்டா அசைன் ஆச்சான்னு தெரியும் இல்லையா நமக்கு அதனால ஓகே மேம் என்னாச்சு பிரிண்ட் ஆச்சா கரெக்ட்டா இல்ல மேம் ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வரல மேம் எது மாதிரி வரல அது ஸ்பேஸ் கொடுத்தா தானே ப்ரோ ஆகும் நம்ம கரெக்டா அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் அது ஸ்பேஸா டேப் அது டேப்ல டேப் மேம் டேப் சோ டேப் கொடுக்கணும் நீங்க அப்போ டேப் would be /t எத்தனை டேப்ஸ் இருக்காங்க 1 2 3 டேப்ஸ் இருக்கு மேம் பிரிண்ட் எடுக்கணும் ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அப்போ அத்தனை டேப் இருக்க கூடாது சோ ட்ரை டு ரெடியூஸ் இட் சோ இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தானே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா அங்க ஸ்பேஸும் கொடுத்திருக்கீங்க டேபும் கொடுத்திருக்கீங்க புரியுதா எஸ் மேம் சோ யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் ஸ்பேஸ் ரைட் ஓகே இப்ப பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அங்க டேப்ஸ் தானே இருக்கு ஸ்பேஸ் இல்லையே நீங்க ஸ்பேஸும் கொடுத்திருக்கீங்க அங்க ஏக்கு முன்னாடி ரைட் எஸ் மேம் அந்த n ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் n-க்கு அப்புறமாவும் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க so try that and see how it works and see if it's 3 tabs or 2 tabs இப்போ நிறைய tabs இல்லையா சோ அதனால இன்னும் ரெடியூஸ் பண்ணுங்க அப்போ ஒரே ஒரு tab வச்சு பாருங்க reduce one more tab ஓகே சோ ஒரு ஸ்பேஸ் வேணுமாங்க எஸ் மேம் ஏக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் அப்புறம் டெஸ்ட்க்கு கம்மி பண்ணணும் டாப்ஸ் எடுத்துடணும் அத்தனை டாப் வேண்டாம் ரைட் அதே மாதிரி சோ டாப் இன்னொன்னு வேணும் ஒரு டாப் வேணும் ஓகே ஒரு டாப் ஸ்பேஸ் சரி டாப் வேணா போட்டு பார்க்கலாம் ஓகே டாப் போட்டோம்
எஸ் மேம். ஓகே. ஓகே. சோ நம்மளால குடுக்க முடியுது, ரைட்? அதே மாதிரி அந்த அவுட்புட் பேட்டர்னும் குடுங்க. மல்டி லைன்ல பிரிண்ட் பண்ணனும், ரைட்? யூ ஆர் கோயிங் டு டு இட். யூ ஆர் கோயிங் டு பில்ட் இட் நவ. தி அவுட்புட். ஓகே மேம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மெசேஜ் வித்அவுட் ஸ்பேஸ் அந்த கோடெல்லாம் நீங்க காப்பி பண்ணிக்கலாம், ரைட்? அது ஏற்கனவே இங்க எழுதிருக்கேன் மேம். சோ ஸ்ட்ரிங் வித்அவுட் ஸ்பேஸ் ஏற்கனவே இருக்குதானே? மேம். சோ இப்ப நீங்க வந்து எப்ப வந்து மெசேஜ் இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்க? அந்த சேம் கோட் தான் இல்லையா இப்பவும்? யூ கேன் ஈவன் காப்பி த கோட் தட் யூ ஆல்ரெடி ஹேவ். பட் வந்து லாஸ்ட் டைம் வந்து நீங்க ஸ்டாரா இருந்தா மட்டும் நீங்க வந்து பண்ணீங்க, ரைட்? எஸ் மேம். இஃப் மட்டும் இப்ப என்ன பண்ணனும்? அந்த அப்படியே அத காப்பி பண்ணிக்கோங்க. யூ டோன்ட் ஹேவ் டு அகைன் டைப் இட். ஓகே மேம். அந்த பழைய கோட்ல இருக்கு இல்லையா? அதே தான் நீங்க பண்றீங்க இங்க, ரைட்? ஆனா இப்ப வந்து பேட்டர்ன் எப்ப வந்து நீங்க வந்து அத யூஸ் பண்ணுவீங்க? அந்த இஃப் ஸ்டேட்மென்ட்ல தான் டிஃபரன்ஸ் வரும். சோ காப்பி ஃப்ரம் லைன் 10 to whatever you have everything. மேம் இங்க இஃப் ஸ்டேட்மென்ட் தேவைப்படுமா மேம்? ஆமாப்பா. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கோட அங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோ. நீ அதே தானே பண்ற இங்கேயும். பேட்டர்னுக்கு ஏத்தபடி தானே நீ வந்து எடுத்துன்னு வர ஸ்ட்ரிங்க. எஸ். You're making it, right? It's the same thing except that it's in multi-line instead of in single line. Correct? எஸ் மேம். பட் ஆனா நீங்க வந்து அங்க வந்து என்ன பண்ண? நீ ஸ்டாரா இருக்கும்போது நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்ணணும்?
இந்த லெட்டரா ஒவ்வொரு லெட்டரா இருக்கும்போது லெட்டரா இருந்தா மட்டும் தான் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. தட் இஸ் தி டிஃபரன்ஸ். சோ அந்த if ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் நீ மாத்தணும். மத்ததெல்லாம் எக்ஸாக்ட்லி தி சேம். தட் இஸ் வை ஐம் சேயிங் யூ கேன் காப்பி தி கோட். சோ அந்த if ஸ்டாருக்கு பதிலா நீ என்ன பண்ணணும்? அது வந்து கேரக்டரா இருந்ததுன்னா நீ வந்து யூஸ் பண்ண போற. ரைட்? எஸ் மேம். சோ அது வந்து கேரக்டரா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? இஸ் ஆல்பா அந்த ஃபங்க்ஷன். அதான் அது அங்க மாத்து. அந்த லைன் 19ல யூ ஆர் சேஞ்சிங் தட் if ஸ்டேட்மெண்ட் டு தட் டு செக் ஃபார் தட். ஓகே மேம். ரன் பண்ணி பார்க்கலாமா? இரு, நீ அங்க அது எரர் வந்திருக்கே. மெசேஜ் லென்த்ல தப்பு வந்திருக்கு பாரு. ஸ்குவிக்லி கேரக்டர்ஸ் இருந்தா என்ன அர்த்தம்? இது பண்ணலாம் மேம் நம்ம. String index out of roots. மேம் இந்த இதுல எப்படி மேம் இண்டெக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம்? எது? சோ இங்க ஒவ்வொரு கீழ அடுத்த லைன் வரும்போது எப்படி மேம்? சோ அங்க என்ன ஆகுது? அதனால தான் நீ பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ. எஸ் மேம். பிரிண்ட் பண்ணா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப். நீங்க வந்து ஃபார் i இன் பேட்டர்ன் பண்றல்ல. சோ அந்த i வந்து உனக்கு எப்போ அந்த i பேட்டர்ன் வந்து நீ ஹேவ் டு லூப் த்ரூ தி எவ்ரி கேரக்டர் வித்தின் தட் லைன், ரைட்? அங்க தான் தப்பு வருது. ரைட்? ஏனா பேட்டர்ன் வந்து மல்டி லைன். எஸ் மேம். கரெக்ட்டா? சோ நீ ஹேவ் டு பார்ஸ் த்ரூ தி பேட்டர்ன். சோ பிரிண்ட் பண்ணி பாரு. என்ன வருதுன்னு பாரு முதல்ல. இங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்க. இல்லனா டீபக் பண்ணி பாரு. சோ ஸ்ப்ளிட் பண்ணனும் நீ லைன் அந்த இதுவை ஸ்ப்ளிட் பண்ணனும்னு நினைக்கிறேன். எந்த லைன் மேம்? அந்த பேட்டர்ன் கொடுத்திருக்கோம் இல்லையா நம்ம, அந்த திஸ் இஸ் அந்த பேட்டர்ன். அந்த பேட்டர்னை நீ வந்து அந்த /n வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணனும். சோ எவ்ரி லைன் வில் பி ஒன் ஸ்ட்ரிங். அத நீ லூப் பண்ணனும் அது உள்ள. சோ இத ஸ்ப்ளிட் பண்ண உடனே இது ஒரு லிஸ்ட்க்குள்ள வருமா மேம்? ஆமா, லிஸ்ட்க்குள்ள வரும். கரெக்ட். இது ஒரு இதுல வரும். சோ திஸ் ஒன்
சோ நீ அத முதல்ல வந்து அந்த பேட்டர்ன் அத்தனை அந்த ஒரு ஸ்பிளிட்டுக்கும் நீ வந்து அந்த மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த 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 வேர்ட் முடிஞ்ச உடனே ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இது பண்ணணும். ஐயின் பேட்டர்ன் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு இதா இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் யூஸ் பண்ணோம்னா திஸ்ன்னு மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கா இதாகிடும். திஸ் இஸ் வரும் திஸ் இஸ் வரைக்கும் வரும். திஸ் ஸ்பேஸ் இஸ் ஸ்பேஸ் வரைக்கும் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட்ல, ரைட்? சோ அந்த அத வந்து நீ ILOVE அந்த இது பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்பிளிட்ல டேபும் ஸ்பேஸும் ஏவும் வரும். எஸ் மேம். ரைட்? அத நீ பண்ணணும் தனியா. அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்பிளிட்ல வந்து ஸ்லாஷ் டேப் ஸ்பேஸ் 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 டெஸ்ட் வரும். எஸ் மேம். ரைட்? அந்த அந்த நீ வந்து அந்த ஸ்பிளிட் பண்ணும்போது யூ ஆர் ஸ்பிளிட்டிங் இட் இன்டு எவ்ரி எம்டி லைன். அந்த எவ்ரி நியூ லைன் வில் பி one string. ரைட்? So நீ வந்து சேம் so pattern underscore split is equal to pattern dot split ன்னு போட்டு அது முதல்ல பிரிண்ட் பண்ணி பாரு, உனக்கு வரும் ஃபர்ஸ்ட் see how it comes. ஓகே. இல்ல மேம் debugல பாத்துட்டல. so you know how to handle it, right? so don't give the same name. ஸ்பிளிட்டும் பண்ணிட்டு அதுக்கே அசைன் பண்ண கூடாதுல்ல. give it a different name. மகேஷ் நீங்க பண்றீங்களா? கூடவே பண்ணிட்டீங்களா? எஸ் மேம், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். You're following along, right? So இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணது என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? மேல போங்க. நீங்க வந்து உங்களுடைய நீங்க ஃபார் லூப் குள்ள பிரிண்ட் ஆனது பிரிண்ட் ஆயிடுச்சு. this is test. நீங்க ஸ்பிளிட் வந்து அது நீங்க ஒண்ணும் கொடுக்காதனால அது ஒயிட் ஸ்பேஸ் எடுத்துக்குது. அதனால அந்த ஸ்பிளிட்டுக்குள்ள ஸ்லாஷ் n கொடுக்கணும் நீங்க. அப்ப கொடுத்தீங்கன்னா only use the slash n as the splitting character ன்னு அர்த்தம். இல்லனா அது எந்த ஒயிட் ஸ்பேஸையுமே ஸ்பிளிட்டா எடுத்துக்கும் டிஃபால்ட்டா. ஓகே மேம். சரியா? ஸ்லாஷ் n ஒரு கோட்ஸ்ல சிங்கிள் கோட் ஸ்லாஷ் n கொடுங்க. எஸ் மேம். இப்ப பாருங்க, அத பிரிண்ட் பண்ணி பாருங்க. இப்ப வந்து கரெக்ட்டா வரணும். திஸ் இஸ் ஒண்ணுத்துல வரணும். எஸ் மேம். இப்போ கரெக்ட்டா வந்துருச்சா? அவ்வளவுதான். இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல என்ன பண்ணனும்னு. இத அப்படியே வச்சிட்டு ஒண்ணொண்ணா நீ வந்து பேட்டர்னை மாத்தி அதே மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி when you are putting together the string ஒரு string முடிஞ்ச உடனே ஒரு ஸ்லாஷ் n ஆட் பண்ணனும். ஓகே மேம். நமக்கு இது வந்து அவுட்புட் இதாயிடுச்சு மேம். கடைசி வந்து ஐ மட்டும் இல்ல நீங்க பாருங்க, நீங்க ஃபார் ஐ இன் பேட்டர்ன் பண்ணிருக்கீங்க 21ல. அது என்ன பண்ணனும் அங்க? ஃபார் ஐ இன் வாட்? not pattern, right? Splitted pattern. So ஒரு இதுக்கும் நீங்க இப்ப பண்ண போறீங்க இந்த லாஜிக், ரைட்? எஸ் மேம். சோ the ஆல்பாவா இருந்ததுன்னா அந்த மெசேஜ் இண்டெக்ஸை இன்கிரிமெண்ட் பண்றீங்க. லென்த் ரீச் ஆன உடனே மெசேஜ் ரீசெட் பண்றீங்க, which is also correct. ரைட்? ஆனா நீங்க வந்து அந்த வெளியில வரும்போது இந்த ஃபார் லூப்புக்குள்ள சோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் முடிஞ்ச உடனேயே நீங்க வந்து என்ன வந்து அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஆட் பண்ணணும்? நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணணும்ல. ஆமா மேம். சோ அத வந்து நீங்க அந்த ஃபார் லூப்ல அந்த இஃப்க்கு வெளியில போடணும். because you are splitting and you are putting it together. Yes ma'am. Right? So அந்த லைன் 29க்கு அப்புறமா லைன் 30ல நீங்க வந்து அந்த இண்டென்ட் அங்க வந்து நீங்க ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணணும். இது வந்து அந்த பேட்டர்னுக்குள்ள பண்ணணும், ரைட்?
எஸ் மேம். ஒரு நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணோம். ஆனா இப்ப நீங்க இன்னொரு ஒரு ஃபார் லூப் ஆட் பண்ணணும் லைன் 22ல. ஏன்னா அந்த ஒரு பேட்டர்னுக்கும் நீங்க வந்து எவ்வளவு வாட்டி லூப் பண்ண போறீங்க, அதனுடைய பேட்டர்னுடைய லென்த் முடிகிற வரைக்கும் நீங்க லூப் பண்ணோம்ல. ஆமா. சோ ஃபார் ஜே இன் இன்னொரு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் ஜே இன் வாட்? ஃபார் ஜே இன் த அந்த ஐ ரைட். ஐ தான ஸ்ட்ரிங். எஸ் மேம். அந்த ஸ்ட்ரிங் முடிகிற வரைக்கும் நீங்க வரணும். அப்போ அந்த வந்து அந்த ஜே வந்து அப்போ லைன் 23ல நீங்க ஐ டாட் இஸ் ஆல்பா இல்ல ஜே டாட் இஸ் ஆல்பா எல்லாமே ஐயோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ஜேயா மாத்தணும் நீங்க. இங்க கழுது லைன் 30ல ஐ திங்க் இட் இஸ் கரெக்ட். ட்ரை பண்ணி பாருங்க. இரு அங்க எங்க என்னமோ தப்பு இருக்காங்க. ஸ்ட்ரிங் பிளஸ் ஈக்குவல் அது முடிக்கல நீ லைன் 31ல. எஸ் மேம், நான் முடிக்கல மேம். சோ இந்த ஓகே அது ஃபார் லூப் குள்ள வரணும். the for loop முடிஞ்சதுக்கு அப்புறமா end of the for loop you have to add a new line character. எஸ் மேம். அது ஃபுல்லா உள்ள இருக்கணும். அந்த for loop லைன் 23ல இருந்து லைன் 30 வரைக்கும் for loop குள்ள இருக்கணும். சோ இண்டென்ட் பண்ணுங்க அத. இல்ல அதுக்கு முன்னாடி லைன் வரைக்கும் 30 வரைக்கும். ஓகே மேம். இல்லப்பா. எஸ் ஆமா. இப்போ அந்த லைன் 31 வந்து அந்த ஃபார் லூப்போட அலைன் ஆகணும். அது ஒரு பேக் டேப் பண்ணு. அது இண்டென்டேஷனுக்கு ஒன்னு குறைக்கணும். யா. சோ இங்க வந்து ஒரு பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ ஆர் ஆடிங் a நியூ லைன் கேரக்டர். நியூ லைன் வந்து நம்ம ஸ்லாஷ் n போட்டு இது பண்ணிடலாம் மேம். ஸ்லாஷ் n ஆமா. கோட்ஸ்ல ஸ்லாஷ் n. ஓகே. ஓகே ரன் பண்ணி பார்க்கலாம். சோ மறுபடியும் அது என்ன ப்ராப்ளம் வருது? சோ லைன் 24ல மேம் string is equal to string index is out of range மேம். ஏன் மெசேஜ் வித்அவுட் ஸ்பேஸ் வந்து ஐ லவ் இந்தியான்னு இருக்கணும் தானே? ஆமா மேம். மெசேஜ் இண்டெக்ஸ் 0. மெசேஜ் லென்த் வந்து அந்த 10 வரும் மேம். ஓகே சரி பிரிண்ட் பண்ணி பாருங்க. அப்போ டீபக் பண்ணி பாருங்க என்ன எங்க தப்பு வருதுன்னு பாருங்க. ஓகே மேம். சோ எனக்கு தெரிஞ்சு இங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன வந்தது ஃபார் ஜே? ஃபார் ஐ க்கு திஸ் இஸ் வருது மேம். ஜே க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வருது மேம். நெக்ஸ்ட் அங்க இதாயிக்கிறது மாதிரி ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஆல்பா வருதுன்னா டி வந்து பிரிண்ட் ஆகணும். டி வந்து பிரிண்ட் டி வந்து பிரிண்ட் டிக்கு பதிலா ஐ பிரிண்ட் ஆகணும். ஐ பிரிண்ட் ஆகணும்ல ஸ்ட்ரிங்ல. ஆமா மேம். சோ ஐ வந்து இங்க ஸ்ட்ரிங்ல கரெக்ட். அது கரெக்ட். சோ கீப் கோயிங். எங்க தப்பு வருதுன்னு பாருங்க. மெசேஜ் இண்டெக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுது. கரெக்ட். ஏன்னா ஒன்னு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. எஸ் மேம். அது மெசேஜ் இண்டெக்ஸ் பாக்குது. இல்லாட்டி அது வந்து இதாயிடுது மேம். இப்போ h வரணும். எஸ் மேம். h வந்து ஜேல இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ல இதாயிடுது மேம். சோ ஐஎல் பிரிண்ட் ஆயிடுது. வந்துருச்சு. கரெக்ட். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆகுது மேம். சோ இண்டெக்ஸ் செக் பண்ணுது. அதுக்கு அப்புறம் மறுபடியும் லூப்ல போகுது. இப்ப ஐ ஜே ஓட வேல்யூ ஐயா இருக்குது மேம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல பிரிண்ட் ஆகுது. இண்டெக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆகுது. இண்டெக்ஸ் செக் பண்ணிட்டு மறுபடியும் போகுது. எஸ்
Okay. LOV. Index increment ஆயிடுச்சு. ஓகே. இது ஒயிட் இப்ப ஸ்பேஸ் வரணும், ஒயிட் ஸ்பேஸ் வரணும். ஸோ ஒயிட் ஸ்பேஸ் அதனால இதாயிடுது. வெரி குட். நெக்ஸ்ட் இஸ் ஆல்ஃபா. ஓகே. இப்ப நெக்ஸ்டும் பிரிண்ட் ஆகணும், ஐ பிரிண்ட் ஆகணும் இல்லையா? எஸ் மேம். என்ன திஸ் இஸ்க்கு ஐ லவ் இ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஓகே. எஸ் மேம். இ வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு மேம். சோ எஸ் பாக்குது. வெரி குட். அது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு அப்புறமா தான் எங்க தகராறு நடக்குது பார்க்கலாம். மெதுவா போலாம் இப்போ. சோ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. கரெக்ட். 6 மெசேஜ் லெந்த் இல்ல. 6 இருக்கணும். எஸ் மேம். மறுபடியும் லூப் உள்ள போகுங்க. ஆல்ஃபா பிளாக் ஒயிட் ஸ்பேஸ் வருது மேம். சோ ஒயிட் ஸ்பேஸ் வந்து ஜஸ்ட் ஆட் ஆகணும் ஒயிட் ஸ்பேஸ். கரெக்ட். இப்போ அந்த நெக்ஸ்ட் லைன் நியூ லைன் இதாகுது மேம். கரெக்ட். அப்புறமா தட்ஸ் கரெக்ட் ரைட். இது வரைக்கும் கரெக்ட்டா வந்திருக்கு. எஸ் மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து /t ஸ்பேஸ் a இருக்கு செகண்ட் ஸ்ப்ளிட்ல ரைட். ஓகே ஓகே. சோ /t ஸ்பேஸ் a வந்துருச்சு மேம். is alpha /t எல்ஸ்க்கு வந்துருச்சு. எஸ் மேம். கரெக்ட். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் பார்க்கணும். ஜே வந்து ஸ்பேஸா இருக்கு. சோ அது நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இதாயிடுது மேம். அப்புறம் ஏ வருது மேம். ஏ வரணும். ஏக்கு பதிலா அங்க வந்து IN வரணும் இல்லையா இப்போ? எஸ் மேம். என்ன வரணும் மேம்? மேம் எனக்கு அந்த பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு மேம். பட் அந்த இண்டென்ட் மட்டும் கரெக்ட் ஆக மாட்டேங்குது மேம். டேப் மட்டும் இதோ வரேன். ஒரு நிமிஷம். சோ கீப் கோயிங் நிகேஷ். எண்ட் வந்துருச்சா? எஸ் மேம் வந்துருச்சு மேம். ஓகே. அது வரைக்கும் வந்துருச்சு. மெசேஜ் இன்கிரிமெண்ட் ஆகணும். எஸ் மேம். இன்னும் லெந்த் முடியல. சோ தட்ஸ் குட். மறுபடியும் நெக்ஸ்ட் வரும்போது /n வந்துறணும். அதுவும் கரெக்ட்டா தான் வந்திருக்கு. அப்ப எங்க தான் தப்பு நடந்திருக்கு? ஓகே கீப் கோயிங். அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது வருது மேம். நீங்க -1 போடல அங்க. அதான் லைன் 20ல ரிமெம்பர் லெந்த் -1 போடணும். எஸ் மேம். சும்மா வேஸ்டா டீபக் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தோம். ஐயோ. ஓகே. இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். வந்துச்சா? அவ்வளவுதான். வெரி குட். ஓகே புரிஞ்சிடுச்சா இங்க மகேஷ்? நாங்க என்ன பண்ணோம்னு நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? எது வரல உங்களுக்கு? அவர் அந்த -1 போடாதனால எங்களுக்கு எரர் வந்து நாங்க உட்கார்ந்து டீபக் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அது எல்லாம் கரெக்ட்டா இருந்தது. ஓகே மேம். எனக்கு அந்த செகண்ட் லைன்ல n மட்டும் கொஞ்சம் தள்ளி வருது மேம். முன்னாடி வந்துருது. அதுதான் அவரோட பேட்டர்ன் பாருங்க. அவர் எப்படி கொடுத்திருக்காருன்னு. ஒரு டாப் ஸ்பேஸ் ஏ கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி கொடுங்க. கரெக்ட்டா வந்துரும். ஓகே மேம். அதான் தப்பு இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப புரிஞ்சிடுச்சா எப்படி மல்டி லைன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வித் ஸ்பேசஸ் ஒயிட் ஸ்பேசஸ் லைன்ஸ் எதுவுமே இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து நான் கூகுள் பண்ணேன் ஹவு டு டூ இன்புட் இந்த மல்டி லைன் ஒன்னு அழகா கூகுள் சொல்லிடுச்சு இது போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். தட்ஸ் how you're going to find out how to do things. சரியா? எஸ் ஓகே. சோ அது வந்து அகைன் ரைட். இப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த லிங்க்ல 2 விதமா நீங்க பண்ணலாம். ஒண்ணு நீங்க /n/t போட்டு பண்ணலாம். இல்லனா வந்து நீங்களே வந்து ஃபுல்லா டைப் பண்ணி அந்த 3 கோட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாம். இல்லனா பேக் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணலாம். ரைட் மல்டிபிள் வேஸ் டு டூ திங்ஸ். சோ எப்பவுமே இட்ஸ் குட் டு நோ ஆல் தி டிஃபரெண்ட் வேஸ். ஏன்னா இப்ப யாராவது வந்து உங்களுக்கு அந்த கோட் எழுதிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு புரியணும்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்ட்டு. ரைட்? அந்த ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கிறதுனால வந்து இட் இஸ் சேயிங் இட் வில் டேக் இட் as a multi line string. சோ நீங்க அந்த ஸ்லாஷ் எல்லாம் போடவே வேண்டாம். ரைட்? எஸ் மேம். இப்ப யாராவது அந்த மாதிரி கோட் எழுதிட்டு போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு புரியாதுல என்னது இது ட்ரிபிள் லைன் அப்படி ட்ரிபிள் கோட். சோ அந்த மாதிரி when you are learning something try to find out different ways to do things.
ஓகே மேம். சரியா? சோ இப்ப எல்லா ப்ராப்ளம்ஸும் முடிஞ்சிடுச்சா? ஹோம்வொர்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாம்? எஸ் மேம். ஃபினிஷ் ஆயிடுச்சு மேம். முடிஞ்சுச்சு மேம். ஓகே. சோ வேற எதுவுமே ஹோம்வொர்க் இல்ல. நோ அதர் பெண்டிங் ஹோம்வொர்க் தென் வாட் எவர் சித்ரா கேவ் யூ? இல்ல மேம், ஃபினிஷ் பண்ணியாச்சு மேம். ஓகே, ஓகே. சோ அப்ப வந்து நீங்க நான் வந்து GitHub தான் சொல்லிக் குடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நீங்க மத்தவங்க எல்லாம் ஜாயின் பண்ணல. So I'll go ahead and at least give you the kind of at a high level. And இன்னொரு வாட்டி I think we have to have இது for lesson for everybody. Or maybe I don't know. இப்ப நம்ம சொல்றது ரெக்கார்ட் பண்றதுனால அவங்க பார்த்தும் பண்ணலாம். That's also a different thing. So let me start sharing my screen. சரியா? நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. நீ ஸ்டாப் பண்ணு. So ஓகே. சோ நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இப்ப சொல்லுங்க உங்களால பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு. Can you see my screen? எஸ் மேம். சோ இப்ப வந்து இப்ப நீங்க எல்லாம் வந்து இப்ப நீங்க ஒரு 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 உங்களுடைய விஷுவல்ஸ் விஎஸ்ல கோட்ல போய் உங்க லேப்ல போய் நீங்க பண்றீங்க, நீங்க சேஞ்சஸ் பண்றீங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல நிகேஷ், நீங்க யூ ஆர் ட்ரைங் டு ஃபிக்ஸ் சம்திங், யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் சம்திங். அப்ப வந்து நீங்க இன்னொரு வெர்ஷன் கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா அதே வெர்ஷன்ல அப்டேட் பண்ணலாம். அப்புறம் உங்களோட பாஸ்ட் சேஞ்சஸ் எல்லாம் போயிடும். நீங்க சொன்னீங்கல்ல, நான் வந்து ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம், அந்த அந்த இதுல இருந்து நான் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணும்போது பழைய சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு போயிடுச்சு நீங்களே சொன்னீங்க, ரைட்? எஸ் மேம். சோ இந்த மாதிரி வந்து நீங்க சின்னதா ஹோம்வொர்க் பண்ணும்போது யூ கேன் இக்னோர் இட், ரைட்? யூ கேன் டைப் இட். ஏன்னா ஒரு 4 லைன் தான் 5 லைன் தான் மறுபடியும் நீங்க டைப் பண்ணிடலாம். பட் ஆனா இதுவே வந்து நீங்க ஒரு ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரியலி ட்ராக்கிங் வேணும் தானே? என்னென்னலாம் நீங்க பண்ணீங்க, நேத்து எப்படி இருந்தது கோடு, அதுக்கப்புறமா நீங்க என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணீங்க, அது வந்து யாராவது உங்களுக்கு அதை ட்ராக் பண்ணாங்கன்னா that will be better, correct? So that if you have to go back to a previous version, you should be able to go back, right? Or நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்? அவர் வந்து ஒரு 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 பாட்டு வந்து அப்டேட் பண்றாரு, ஒரு ஃபங்க்ஷன். நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்டேட் பண்றீங்க. பட் உங்களுடைய சேஞ்சஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி ரெண்டு பேருமே பாக்குற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும், ரைட்? ப்ராஜெக்ட்ல எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய சேஞ்சஸ் நீங்க ஒரு வெர்ஷன் வச்சுக்கூடாது, அவரு ஒரு வெர்ஷன் வச்சுக்கூடாதுல்ல. நீங்க உங்களுடைய சேஞ்சஸ் எல்லாம் நீங்க புஷ் பண்ணி நீங்க வந்து யூ வாண்ட் டு மேக் நிகிஷ் வாட் எவர் யூ ஆர் மேக்கிங், யூ வாண்ட் இட் டு பி விசிபிள் ஃபார் மகேஷ் அண்ட் வைஸ் வர்சா, கரெக்ட்? இது வந்து ஒரு பேசிக் ரெக்வயர்மெண்ட், ரைட்? இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, இப்போ ஒரு கூகுள் டிரைவ்ல எங்க கிட்ட ஷேர் பண்றீங்க, நாங்க சும்மா அதை பார்க்க தான் செய்யறோம். we don't have the right option, we only do the read option. நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து அட் a high level உங்களுக்கு ஏன் வேணும்ன்றது புரிஞ்சுதா? First of all, why you need to have some source control? That makes sense? Why you need it? Yes ma'am. To go back to a previous version, to merge changes with others in a project, to make it visible, to keep track of the changes, இதெல்லாத்துக்கும் source control தேவையா இருக்கும். சோ அதுக்கு வந்து யூசுவலி என்டர்பிரைசஸ்லாம் வந்து என்ன பண்ணா, அவங்களுக்கு வந்து ஒரு கிட் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக்கா வந்து GitHubன்னு ஒன்னு அவைலபிள் இருக்கு, github.com சொல்லிட்டு. சோ இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா, இப்ப நான் என்னோட இது காமிக்கிறேன், ரைட் நவ் யூ கேன் see github.com/anugullapalli இருக்கு. சோ இதுல வந்து நான் ஒரு சயூர் லெசன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நான் பப்ளிக்கா போட்டு ஐ ஹவ் ஆடட் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் தட், ரைட்? இப்போ நீங்க வந்து இந்த இதுக்கு போய் பார்க்கணும்னா, சின்ஸ் ஐ மேட் இட் பப்ளிக், யூ ஷுட் பி ஏபிள் டு see it. சோ நான் இது வந்து இந்த லிங்கை போடுறேன், நீங்க வந்து உங்களால அதை கிளிக் பண்ண முடியுதான்னு பாருங்க. see if you can see what I am seeing. Yes ma'am. பார்க்க முடியுது, ரைட்? சோ அதான். சோ பப்ளிக் இப்ப அதுவே நான் பிரைவேட்னு போட்டிருந்தேன்னா உங்களால பார்க்க முடியாது, right? So because I made it public, I can see. You can also share it with one-on-one. You can also share it like only these people can see it. You can have many levels of control. இப்ப நம்ம வந்து பண்றது வந்து சும்மா பப்ளிக்னு போட்டுறோம், right? So இப்ப நீங்க இது உள்ள போய் பாத்தீங்கன்னா, நான் வந்து இதுல ஒரு டிக்ஷனரி நான் சொல்லி கொடுத்ததை நான் இங்க போட்டு வச்சிருக்கேன், right? Things like that which I have done, right? For like break continueக்கு நான் வந்து லெசன் சொல்லி கொடுக்கும்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் நான் வந்து இந்த ரெபாசிட்டரியில போட்டு வச்சிருக்கேன், ரைட்? சோ இப்ப வந்து இது வந்து ஒன் திங் வாட் இட் கேன் ஹெல்ப் யூ இஸ், இப்ப லெட்ஸ் சே வந்து உங்களுக்கு வந்து இந்த கோடை நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க இது வந்து மாத்தி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு நீங்க போய் இது உள்ள போய் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்? இட்ஸ் a very easy thing to do, right? You can say, hey, I want to really download
இது பாரு இங்க வந்து காப்பி ரா கான்டென்ட்ஸ்னு இருக்கு. சோ அதை நீங்க காப்பி பண்ணிட்டீங்கன்னா இது மொத்தம் காப்பி ஆயிடுச்சு என்னுடைய இதுல, என்னுடைய what do you call clipboard la, right? So I can do that, or I can have this repository மொத்தத்தையுமே எடுத்துட்டு வந்து என்கிட்ட வச்சுக்கிட்டு நான் அந்த சேஞ்சஸ் பண்ணலாம். சோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க GitHubன்னு போய் பாத்தீங்கன்னா how to use GitHub அப்படின்றதுக்கே ஒரு பெரிய ஒரு டுட்டோரியலே இருக்கும், right? So if you want to first of all learn how to use GitHub, that where you have to start is first of all you have to create yourself your own ID if you don't have one. That's the first thing to do, and it's free, right? So நீங்க வந்து அந்த GitHubல போய் உங்களுக்காக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து அது உள்ள போய் நீங்க ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுடைய இப்ப நான் வந்து I'm going to let me stop presenting, and actually let me present my entire screen so that I can show you everything. Okay, so ipo idu vandu enoda Visual Studio Code. Can you guys see my VS Code now? Yes. Therida? Okay, so ipo inga idla enna paakuringa neenga? The same thing you saw there, do you see it here? Yes ma'am. What you saw in the repository. So I can really pull from the repository into my VS Code if I have my GitLab integration here. நான் இங்க வந்து GitLabல லிங்க் பண்ணிருக்கேன் என்னுடைய VS Code. சோ நான் இங்க பண்ணிட்டு சேஞ்சஸ் நான் கமிட் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா GitHubக்கு போயிடும். புரியுதா? Oh, okay ma'am. Right? So you can track changes. There is ways to push files, pull files. You can clone the entire repository, or you can just add one file at a time. There are multiple things you can do using GitHub. So I know there is another presentation just for the GitHub we want to do, but இன்னைக்கு நீங்க ரெண்டு பேர் தான் வந்ததுனால வந்து I'm going to just like kind of give you at a high level what you need to do first, right? First வந்து அந்த GitHubல போயிட்டு நீங்க வந்து உங்களுக்காக ஒரு ID create பண்ணிக்கோங்க. I think I told you, right? So if I'm going to kind of you can see my screen, right? So இது வந்து github.com, right? I told you. So if you go into GitHub, right, you can go in here and you can say, hey, I want to create an ID. See, because I'm logged in, it's coming up with me, but you guys can create your own ID, right? Okay. That's the first thing. Then you have repositories. So this is where I said I created one repository called Sayur Lessons, right? And here, and again, this is just very interactive. You can go and say new repository and you can give the name you want. So நீங்க பண்றது எல்லாம் உங்க ஐடிக்கு அண்டர்நீத் உங்க ஐடி இருக்கும். So நீங்க சேம் Sayur Lessons போட்டாலும் that would be your ID/Sayur Lessons. புரியுதா? Okay ma'am. Okay வா? Okay. So then இதுக்குள்ள நான் வந்து இப்ப அந்த Sayur Lessons வந்து again as I said, remember I made it public. அந்த இதுக்குள்ள வந்து ஒரு branch தான் இருக்கு. So see here, இந்த branch எல்லாம் வந்து என்ன அர்த்தம்னா, இப்ப let's say வந்து நீங்க ஒரு branch வந்து நீங்க ப்ரொடக்ஷன்ல போட்டுட்டீங்க, இன்னொரு branch டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதே கூட நீங்க branch ஆஃப் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். புரியுதா branchனா என்னன்னு? ஒரு மெயின் பிரான்ச் வந்து மெயின் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க வந்து அதுல இருந்து இப்ப வந்து நீங்க வந்து நான் என்ன பண்ணலாம், இப்ப let's say I'm asking both of you to work on my examples. I can create one branch for Mahesh and I can create one branch for Nikish. Okay, and I can say Nikish work on Nikish branch and you will use Nikish branch to pull the code and you will make changes and you will commit to the Nikish branch, whereas Mahesh will be doing it on Mahesh branch. புரியுதா? So same கூட நீங்க branch off பண்ணலாம் வேணும்னா, right? So I'm just giving you the concepts. But at this level, since you are owning your own repository, you can create however you feel like, right? You can have like, meaningful names of the files. Examples. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு நேம் கொடுத்திருக்கேன். நான் என்ன வந்து லெசன் சொல்லி கொடுக்கும் போது அந்த பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணன்றதுக்காக நான் சும்மா for else அந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன், right? You saw that, right? Within this things I have given that. So இப்ப வந்து நான் என்ன பண்ணலாம், I can see here, I can add file. நான் வந்து UI மூலமாவும் நான் இங்க போய் நான் பண்ணலாம். I can upload files, I can create a new file, or I can actually control everything from VS Code. இங்க போயிட்டு நான் வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? So once I link my GitHub and the VS Code, I should never need to go back to GitHub to do anything. Okay, makes sense? So நீங்க வர்க் பண்ணும்போது நீங்க VS Codeலயே நீங்க வர்க் பண்ணிக்கலாம்.
இல்ல எனக்கு வந்து VS கோட்ல இருந்து நான் இன்டகிரேட் பண்ண மாட்டேன், நான் இங்க வந்து நான் தனியா பண்ணிக்கலாம்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். You can also do that. ஓகே மேம். So there are 2 ways to do the files. Okay, so அதே மாதிரி நீங்க இங்க வந்து VS Code குள்ள வரும்போது, right? So if let's say I'm closing all my VS Code, let's say, let me right, I close the folder, correct? So இப்ப நான் இங்க வரும்போது I can see this clone git repository. எஸ் மேம். அப்படின்னா என்னுடைய கிட்ல இருந்து எடுத்துட்டு வந்து அது லோக்கல் ஃபோல்டர்ல வைக்க போகுது. Okay, or Okay. I can say open and I can open whatever file I want, right? So that's how you have been doing. So if I say clone git repository, then it says where do you want to clone from? So I can say I want to clone from GitHub. நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கிறதுனால எனக்கு வந்து கேக்குது பாரு. I am logged in as Anu Gulapalli, so it's asking me, do you want to, this is the only repository I have right now linked, right? So I can select that. And then I have to say, where do I want to sync it on my local folder, right? அது என்ன பண்ணுது, அங்க இருந்து எடுத்துட்டு வந்து என்னுடைய டிஃபால்ட்டா வந்து என்னுடைய மேக்ல வந்து போடுது. So it is giving me, this is how I'm going to create your folder structure. So I say, okay, if I want, I can change it, but I say I just select that, right? So I can just open a new window, and that's how I get to my repository, but which I showed you already. I'm just showing you how to get to that. புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay, so I want you to, as a homework, first of all, go to GitHub, create an ID for yourself, and then start setting up a repository, and then in your VS Code, connect to the Git. Okay, so அதுதான் உங்களோட homework in the week. I know you still have exams or whatever, so நீங்க ரெண்டு பேரும் join பண்ணீங்க. So really thanks for doing that. I hope at least you learned something today, right? Thank you. Okay, and யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, சோ இந்த கிட் மட்டும் நீங்க பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கிளாஸ்ல இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் அவங்களுக்கு கொடுங்க நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா. பட் பேசிக்கலி ஐ அம் கோயிங் டு புட் in the homework thing that everybody has to create the GitHub and connect it to VS Code. ஓகே. ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் எல்லாம் நீங்க ட்ராக் பண்ணலாம். நீங்க வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த். சரியா? ஓகே. அப்புறமா ஐ திங்க் இன்னொரு பிரசன்டேஷன் இருந்தது GitHub தனியா. I'll find that from the previous ஒருத்தங்க வந்து I think she made a presentation about the entire GitHub. Because there's a lot of things, right? I only touched a very high level what a GitHub is, right? So you really can go and figure out, there might be a tutorial when you go into the GitHub. So go into all of those and try to understand what it is. இங்க பாருங்க, explore GitHub ன்னு இருக்குல்ல. Yes, ma'am. So you can figure out how to, there's like a lot of people, public repositories இதுல இருக்கும். நீங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கனா இங்க வந்து சர்ச் பண்ணலாம், வந்துட்டு யாராவது பப்ளிக்கா போட்டிருக்காங்களா அந்த கோடை அப்படின்னு சொல்லிட்டு. So there's a lot of things that you can learn from this. Okay? Okay, ma'am. அப்புறமா இங்க இருக்குல்ல, so இங்க வந்து spin up fully configured dev environment எப்படி நீங்க பண்ணலாம். There are a lot of tutorials, and I'm sure நீங்க வந்து biggest guide to GitHub அப்படின்னு போட்டா நிறைய tutorials வரும். You can check it out. And again, come back with questions next week, right? If you have any questions or anything, என்ன பண்ணணும், how do I set it up அப்படின்றதுக்குலாம் உங்களுக்கு questions இருந்ததுன்னா definitely reach out to us. Okay, okay, ma'am. Okay. Okay, anything else for today? I know I'm going to end it fast because it's only 2 of you join. மேம் நாங்க கிரியேட் பண்ணும்போது பப்ளிக்லயே கிரியேட் பண்ணலாம் மேம். பப்ளிக்லயே கிரியேட் பண்ணலாம். நம்ம என்ன ஒன்னும் வந்து இந்த கோட் கிடையாது, கான்ஃபிடென்ஷியல் கிடையாது, ரைட்? ஓகே ஓகே. நீங்க பப்ளிக் போட்டீங்கன்னா it will be easy. யாருக்காவது நீங்க வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அந்த ரெபாசிட்டரி it will be easy to see. ஓகே மேம். சரியா? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஐடி இல்லாமலே நீங்க பாத்தீங்கல்ல, எஸ் மேம். அதனால சொல்றேன். Okay. Okay. Okay, good luck with your tests. What else? Anything else?
If not, thanks for joining. Really appreciate both of you. Let me stop recording 1 second.